இந்த மாற்றம் வெறும் வெளித்தோற்றத்துல மட்டும் இல்ல, அவரோட மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா நடந்துச்சு. இந்த மாற்றம் எந்த அளவுக்கு தீவிரமா இருந்துச்சுங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. மன வலிமைய நிரூபிக்கிறேன்னு சொல்லி ஆடம் தன் கையையே சுட்டுக்கிட்டார். இது அவரோட குடும்பத்துக்கு டோனியோட செல்வாக்கு எவ்ளோ ஆபத்தானதுன்னு புரிய வச்சது. அது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. சரி, இப்போ நாம ஆடம் காணாம போறதுக்கு முன்னாடி இருந்த அந்த முக்கியமான நாட்களுக்கு போவோம். அந்த நாட்கள்ல என்னென்ன நடந்தது? ஒரே குழப்பம், கவலை, அப்புறம் பதிலில்லாத கேள்விகள் தான் நிறைஞ்சிருந்தது. ஜூன் 7ஆம் தேதி ஆடம கடைசியா பாக்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட அண்ணன் தேடி போகும்போது வீட்ல டோனி மட்டும் இருக்கார். அதுவும் ரொம்ப மர்மமா நடந்துக்கிறாரு. 2 வாரம் கழிச்சு கார் கிடைக்குது. டோனிய வீட்டை விட்டு வெளியேத்துறாங்க. இப்படி எல்லாமே நடக்குது. ஆனா ஆடம் மட்டும் இல்ல. அவர் எங்கதான் போனார்? ஆரம்பகட்ட விசாரணைக்கு பிறகு இந்த கேஸ் அப்படியே மெதுவா முடங்கி போச்சு. ஆனா இத்தனை வருஷங்களா சில முக்கியமான தியரிஸ் மட்டும் திரும்ப திரும்ப பேசப்பட்டுட்டே இருக்கு. இத கேளுங்க. பெவர்லி ஹில்ஸ் நகரத்தோட வரலாறுலயே தீர்க்கப்படாத மிஸ்ஸிங் கேஸ்னு பார்த்தா 2 தான் இருக்கு. ஆடமோட கேஸ் அதுல 1. இதுவே இந்த மர்மம் எவ்வளவு தனித்துவமானது, எவ்வளவு ஆழமானதுன்னு நமக்கு காட்டுது. சரி, முதல் மற்றும் ரொம்ப பரவலா பேசப்படுற தியோரி இதுதான். ஆடம் அவரே விரும்பி இந்த வாழ்க்கைய விட்டுட்டு போயிருக்கலாமா? இந்த தியரிக்கு ஆதரவா சில விஷயங்கள் வலுவா இருக்கு. ஆடமோட அப்போதைய மனநிலை, அவர் தன்னோட எல்லா பொருட்களையும் விட்டுட்டு போன விதம், வன்முறைக்கு எந்த ஆதாரமும் இல்லாதது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் ஒரு புது வாழ்க்கைய தேடி தன்னோட பழைய அடையாளத்தை மொத்தமா அழிச்சிட்டு போயிருக்கலான்னு தோணுது. ஆனா இன்னொரு 2 பக்கமும் இருக்கு. ஒருவேளை அவர் தானா போலேனா அப்போ அவருக்கு என்ன ஆயிருக்கும்? இந்த கேஸ்ல கிடைச்சதுலயே ரொம்ப குழப்பமான ஆதாரம் இதுதான்னு சொல்லலாம். கையால எழுதின ஒரு குறிப்பு கிடைச்சது. ஆனா அதுக்கு என்ன அர்த்தமே சரியா தெரியல. அது ஒரு தற்கொலை குறிப்பா இல்ல வெறும் சிந்தனைகளோட தொகுப்பா? இந்த கேஸ்ல எவ்வளவு நிச்சயமற்ற தன்மை இருக்குன்னு இந்த ஒரு மேற்கோளே தெளிவா காட்டுது. 35 வருஷம் ஓடிருச்சு. காலம் நிறைய விஷயங்களை மாத்திருக்கலாம். ஆனா ஆடமோட கேஸ்ல அது கேள்விகளை மட்டும்தான் அதிகமாக்கியிருக்கு. இப்போதான் இந்த கதையோட ரொம்ப விசித்திரமான, நம்பவே முடியாத ஒரு திருப்பம் வருது. 1989ல ஆடமோட வாழ்க்கையோட மையமா இருந்தாரே அந்த டோனி, இன்னிக்கும் அதே பெவர்லி ஹில்ஸ் தெருக்கள்ல தான் இருக்கார். காலம் அப்படியே உறைஞ்சு போன ஒரு நிழல் மாதிரி. சமீபத்துல ஆடமோட சகோதரர் டானிய சந்திச்சப்போ அவரு சொன்ன வார்த்தைகள் தான் இது. இந்த வார்த்தைகளுக்குள்ளே என்ன அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு? இது சும்மா யதார்த்தமா சொன்னதா, இல்ல இதுக்குள்ளே ஏதாச்சும் உண்மை மறைஞ்சிருக்கா? இந்த பதில் இன்னும் குழப்பத்தை அதிகப்படுத்துது. கடைசியில நாம இங்குதான் வந்து நிக்கிறோம். ஆடம் ஹெக்ட் உண்மையிலே தன்னோட சொகசான வாழ்க்கைய தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு ஆன்மீக பாதைய தேடி போனாரா? இல்ல அவரோட கருணையும் தேடலும் அவரை ஒரு ஆபத்தான முடிவுக்கு கொண்டு போயிடுச்சா?